காவல்துறை அதிகாரிகள் குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் அவதூறான கருத்தை சவுக்கு சங்கர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தகவல் தொழில்நுட்ப சட்டம் ஆகிய 5 பிரிவுகளின் கீழ் கோவை மாநகர சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். சினங்குண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சிங்கன்னா அது செல்லையே செதச்சிரும். பரவாயில்லையா? யாரு செதட்டுவாங்கன்னு தெரியும். உள்ள போ. அதுக்கு மேல உங்க இஷ்டம். நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன டச் பண்ணி பேசுற வேலைக்கு புதுசா? பின்னர் பலத்த பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்ட சவுக்கு சங்கர் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். பஞ்சாயத்தடா முடிச்சு நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அடே சங்கரு, புரோக்கர் சங்கரு, ஏப்பா நொந்து போய் இருக்கிற இந்த நேரத்துல வந்து வம்பு பண்ற? மிஸ்டர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, முடிஞ்சா என்ன கைது பண்ணி பாருங்க, முடிஞ்சா என்ன கைது பண்ணி பாருங்கன்னு ராத்திரி 10 மணிக்கு சரக்க போட்டுட்டு முதலமைச்சரை டேக் பண்ணி பதிவெல்லாம் போட்டிய. கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ? பேச்சாடா பேசுன, கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியே என் பாக்கெட்ல இருக்காரு, ஆட்டுக்குட்டி அண்ணாமலையே டிகில இருக்கிறாரு. எதுக்கு முனையா பேசுறா? எடுப்பா ஒரு போட்டி போட்டு பேசிட்டு ஜாபி. சரி, உண்மையிலேயே டெல்லியில வந்து உனக்கு சோர்ஸ் இருக்கும் போல இருக்குன்னா அவனுக்கு தேனியில அரெஸ்ட் பண்ண போறதே தெரியல. அதான் கோடாலியால குத்த வராங்க தெரியுதுல, ஓட வேண்டியதானே. குத்து வாங்கினாலும் ஓடாம நிக்கிறவன் தான் உண்மையான ரவுடி. அதுதான் பெரிய கொடுமை. சரி, மடியில 2-4 பேப்பர் இருக்கு, என்னடா பரட்டி பரட்டி பார்த்து ஏதோ சொல்றான் போல இருக்கு. சரி, ஏதோ இதுல இருந்து வந்திருக்கும் போல இருக்கு. இருக்கலாம் இல்லையா? ஏதோ காவல்துறையில இருந்ததா சொல்றாங்க, ஏதோ உளவுத்துறையில இருந்ததா சொல்றாங்க. உண்மையிலேயே சோர்ஸ்ல இருந்து வந்து விசாரணை பார்த்தா அவர் படிச்சு சொன்னது தினமலர் பேப்பர். இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? சரி, நான் போறேன்டா. இருந்தா துப்பிக்கிட்டே இருப்பேன். பிஜேபி மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறது, ஏடிஎம்கே பாஜக மூத்திரத்தை. இவரு போய் முதலமைச்சர்கிட்ட சொன்னாராம், சின்னவருக்கு வந்து போலீஸ் இலாக்கா கொடுங்க, அவர் நல்லா பண்றாரு அப்படின்னு. அவர் ஸ்டாலின் கேட்டு அவர் சொன்னாராம், எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம்ல ஒண்ணு ஒண்ணா அப்படின்னு. இதெல்லாம் வந்து கேட்கிறவங்க வந்து கேனப்பயலா இருந்தா கடப்பாறை காத்துல பறந்து எஸ்டிடி பூத்துல சொல்லுவோம். சவுக்கு சங்கர் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லும் போது அங்கு திரண்டிருந்த திமுக மகளிர் அணியினர் போலீஸ் வாகனத்தை மறித்து கையில் செருப்புகளோடு சவுக்கு சங்கருக்கு எதிராக போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. 300 பருத்தி வீரிகளும் மொத்தமா வராளுங்களே, இவங்க கிட்ட மாட்டா மட்டனே சிக்கனா சிக்கன். பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் மீது கஞ்சா வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சமீப காலமா உன்னுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியா இருக்கே, என்ன தொழில் பண்ற நீ? தொழில சொல்லப்படாத ரகசியம். இவர் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டே கஞ்சா வியாபாரம் செய்தது தெரிய வந்துள்ளது. 500 கிலோ கஞ்சாவை வீட்டில் பதுக்கி வைத்திருந்த அவர் போலீசிடம் பிடிபட்டார். பின்னர் தேனியில் இருந்த சவுக்கு சங்கரை கைது செய்த சைபர் கிரைம் காவல்துறையினர் கோவைக்கு அழைத்து வந்தனர். இதனிடையே சவுக்கு சங்கரை அழைத்து வந்த போலீஸ் வாகனம் வரும் வழியில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. அது எதிர்க்கட்சிகளோட சதி. இதில் சவுக்கு சங்கருக்கு லேசான காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்ப வெடிச்சு சாகலையா? டயர் வெடிச்சு யாராவது சாவாங்களா? டயர் வெடிச்சுச்சா? சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு அழைத்து வரவுல விபத்து ஏற்பட்டிருக்கு, கைது செய்யப்பட்டிருக்காரு. திமுக குறிப்பா தமிழக அரசுக்கு எதிராக நிறைய வலைதளங்களை இது வந்து எனக்கு இன்னும் முழுசா எனக்கு விவரம் தெரியல, தெரிஞ்ச பிறகு குமாருக்கும் கட்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நான் அவரை எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்திற்காகவும் சந்தித்ததே இல்லை. இத்தனை வருஷமா ஒன்னா பழகிட்டு விட்டுட்டு ஓடுறீங்க பாத்தீங்களா? எத்தனை வருஷமா? உனக்கும் கைப்புள்ளைக்கு என்னடா சம்பந்தம்? என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. இதுக்கு இடையில என்ன ஆயிப்போச்சுன்னா, சவுக்கு சங்கர் போன வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, மிகப்பெரிய சதி, சவுக்கு சங்கரை கொல்ல ஆளுங்கட்சி திட்டமிடுகிறது அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பிட்டாங்க. ஆமா, இவர் அயல் நாட்டு லீடரு, இவரை குண்டு வச்சு கொல்றாங்க. ஏண்டா நாய, உன்னை சாவடிக்கிறதுக்கு சேவிங் பண்ணி போட்ட பாதி பேடு பத்தாது. இதுல என்ன முக்கியமான விஷயம், நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருமே ஆதரவு கொடுக்கவே இல்லை. எந்த கட்சிகளுமே எந்த இயக்கங்களுமே சவுக்கு சங்கர் கைதை கண்டிக்கிறோம்னு யாருமே பேசவே இல்லை, பொதுமக்களும் பேசல. இவ்வளவு பேர் இருக்காங்களே, ஏன்னு கேட்க ஒருத்தன் வந்தானா உன்னை உரிச்சு நாரா தொங்க விட்டாலும் கேட்க வர மாட்டாங்கடா. கேட்க மாட்டோமே, ஏன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டோமே. ஸ்டாண்ட் வித் தேக்கு சங்கர்.
என்ன பண்றீங்க சார் ஹேஷ்டாக் போட்டுட்டு இருக்கோம். ஹேஷ்டாக் போடுறீங்க ஸ்டாண்ட் வித் தேக்கு சங்கர். யார் இவருக்காகயா? இவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? என்ன பண்ணாருன்னு தெரியுமா? ஹேஷ்டாக் போட்டுட்டு இருக்கீங்க. என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன சார் பண்ணாரு? அது கேளுங்க. இது பார்க்கும்போது நீங்க இந்த யூனிஃபார்ம்லாம் போட்டு காவல்துறை அதிகாரிகள் இந்த ஸ்டைல போறதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இவ்வளவு பெரிய ஆபீசர் நீங்க பொறுக்கீங்க. அவங்க கிட்ட இருந்து பார்த்திருக்கேன். சப் இன்ஸ்பெக்டருக்கு மேல காதல் வருதுன்னா அழக பார்த்த காதல் கண்டிப்பா இல்ல. போற இடத்துல எல்லாம் உமன் கான்ஸ்டபிள், உமன் சப் இன்ஸ்பெக்டர், உமன் டிஎஸ்பியாவும் லவ் பண்றாங்க, சபார்டினேட்ஸா லவ் பண்றாங்க. என்ன அழக பார்த்தா இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தானா நல்ல போஸ்டிங் கிடைக்கின்றது. கைது அவரு உயர் காவல்துறை அதிகாரி ஐயா அருண் அவர்களோட அந்த சில பெண் காவலர்களை இணைச்சு பேசுனது வந்து கேட்கும்போதே கஷ்டமா இருக்குல்ல, நமக்கே கஷ்டமா இருக்கு. அப்படிங்கும்போது அது தவிர்த்திருக்கலாம் தம்பி. அதை சில பெண்கள்லாம் எவ்வளவு கனவோட எவ்வளவு லட்சியத்தோட அந்த போலீஸ் வேலைக்கு வரணும்னு பாடுபட்டு உள்ள வராங்க. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அது? அவங்கள போய் கொச்சப்படுத்தி பேசிருக்காரு. வேற என்ன பண்ணலாம்? அப்ப காவல்துறையில் இருக்க பெண்கள் இப்படி பேசுறான், நீதித்துறையில் இருக்க பெண்கள் இப்படி பேசுறான். ஸ்ரீமதி கொடுமைய, ஸ்ரீமதி வந்து ஒரு பச்சை மண்ணு செத்து போச்சு, அதை வந்து அந்த மரணத்தை கொச்சைப்படுத்தி பேசுறான். அன்னைக்கே வந்து இந்த நாய் குலைக்கிறப்பயே 4 அடி அடிச்சு நாய் பிடிக்கிற வண்டியில பிடிச்சிட்டு இன்னைக்கு கோயம்புத்தூர் கூட்டு போன மாதிரி கூட்டு போயிருந்தா இந்த நாய் இவ்வளவு குலைச்சிருக்காது. உளறதுக்கு நாக்கே இல்லாம பண்ணிடுவேன். முன்னாடி சவுக்கு எங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாப்லன்னா, சவுக்கு அப்படின்னு அந்த அடைமொழி வர்றதுக்கு முன்னாடி வந்து காமவெறி வெப்சைட்டுகள் இருக்குது இல்ல, ரொம்ப அப்படியே அதுல எழுதிட்டு இளமை கனவுகள், அனிதாவின் அந்தப்புறம், கட்டில் சொர்க்கம், அட அறிவு கட்ட மூதேவி. ஏண்டா இந்த மாதிரி புக் எழுதுனா போலீஸ் உன்னை தேடாம ஜனாதிபதி அவார்டை தருவாங்க. பெண் காவலர் குறித்து பேசுனதுங்கிறது சர்ச்சையாயிருச்சு. ரைட், இது வந்து பெரிய கேஸா மாறப்போகுது அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நம்மளை தூக்க போறாங்க, இதுல கைது பண்ண போறாங்க அப்படிங்கிறது அவருக்கு ஏதோ செய்தி லீக்கா இருக்கலாம். இவர் நான் தகவல் விசாரிச்சாலும் என்னன்னாக்கா, இவரு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாப்ல, இங்க இருந்தாக்கா கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு புலனாய்வு புலி நான் வந்து தப்பெல்லாம் தட்டி கேட்கிறேன் அப்படின்னு சொல்றான்ல, இந்த ஈர வெங்காயம் நேத்து இரவு பெரிய பெரிய அதிகாரிகள் யாரெல்லாம் தெரியுமா தமிழ்நாட்டுல எல்லாத்தையும் போன் பண்ணி இதை வந்து இந்த கைதை தடுத்து நிப்பாட்டுறத வாய்ப்பு இருக்குதா? இவன் எல்லாருக்கும் போன போட்டிருக்கான், ஆனா யாருமே அவனுக்கு உதவி பண்ணல. நான் காப்பாற்ற வேண்டிய நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த ஆஸ்பத்திரியில. நீ திருட்டு போதனடா எப்படியோ போ. ஐயோ ஐயோ அத்து விட்டு போறாரு, நான் என்ன பண்ணுவேன்? அதனால என்ன பண்ணான், தேனியில போய் உட்காந்துட்டான். பெரிய சப்ளை நடக்குது அப்படிங்கிறாங்க. அந்த சப்ளை பண்ற இடம் இருக்கு, அந்த சப்ளை படத்தில் பண்றது வந்து ஆளு கஞ்சா போட்டு உட்காந்துட்டான். அண்ணன் 2 வருஷமா இங்க உட்கார்ந்தா விக்கிறாரு. இவ்வளவு நாள ஊருக்குள்ள சும்மா இருக்க சொல்லிட்டு கஞ்சா வித்துட்டு இருக்கா. இப்ப நமக்கு என்ன கேள்னா, இவனுடைய அலுவலகத்துல வேலை பார்ப்பாங்கல்ல பெண்கள் 2 3 வேலை பார்க்கறாங்க. அப்ப அந்த பெண்களை பத்தி இவன் என்ன பார்வை வச்சிருக்கான்? போர்க்கி பேடா, நான் போர்க்கிடா. நீ முதல்ல சவுக்கு வந்து ஜேர்னலிஸ்டா, பொம்பளை புரோக்கர். நீ புரோக்கர் பையல அடுத்து கிழிச்சுக்குறேன். சவுக்கு சங்கர் நீங்க சொல்றீங்க, அவருக்கு நான் பேர் சிலுக்கு சங்கர்னு வச்சிருக்கேன். அப்ப இனிமேல் உன் பேர் நான் பேர் சிலுக்கு சங்கர். பேரை மாத்திக்கோ. தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் படுகொலை நடந்தது. 13 பேரை சுட்டுக் கொண்டாங்க. அந்த 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதை நியாயப்படுத்தி பேசியவர் இந்த சவுக்கு சங்கர். இப்ப என்னங்கறதுக்கு இன்னைக்கு ஏதோ போலீஸை பத்தி ஊன்லாம் சொல்றாருல, அதே போலீஸை பத்தி முட்டு கொடுத்து பேசின கூவத்தூர் பழனிசாமி கிட்ட காசு வாங்கிக்க. நீ பண்றதுக்கு பேர் ஜேர்னலிசமாடா? ப்ராஸ்டியூஷன்டா. குற்றம் செய்தவர்களை அடையாளப்படுத்தணும், அப்பதான் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இதை எதுவுமே பண்ணாம எவன்லாம் காசு கொடுக்குறானோ அவனுக்குலாம் வாடகைக்கு விடுற இந்த ஆள் ஜேர்னலிஸ்டா? இத புடிங்க, இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு என் கூட வந்துருங்க. 3 வேளையை சுறுசுறு சாப்பிடலாம். உண்மையாகவே மக்கள் மீது சவுக்குக்கு அக்கறை எல்லாம் கிடையாது. யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு நபர். நீ எல்லாம் ஒரு மனுஷன், இது உனக்கு கேவலமா இல்ல? ஏற்கனவே ஒரு வாட்டி போயிட்டு வந்துதான் வந்து வியாபாரம் கிடைச்சிச்சு, ஆஃபர் கிடைச்சிச்சு. இப்ப அந்த ஆஃபர்ல தான் அவர் வந்து சிஇஓ ஆகிட்டாரு. அடுத்தது ஒரு கட்சியை தொடங்கணுங்கிற பிளான்ல இருக்காரு. இந்த கொடுமையப்பா. ஏற்கனவே நீதியை பத்தி பேசி ஜெயிலுக்கு போயிட்டு வந்து நல்லா கல்லா கட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப அதையே திருப்பி நீ பண்றனா, அப்போ சிறைக்கு போவதனால் ஏதோ ஒரு ஆதாயத்தை உன்னால் அடைய முடியும் எதிர்கட்சிகளிடம் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பிளான். எல்லாம் காசு பணம் துட்டு அதுக்கு இருக்கான். தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 23 வழக்கு இவன் மேல இப்ப வரைக்கும் காவல் நிலையத்துல புகாரா கொடுக்கப்பட்டு. இப்படி மாட்டிக்கிட்டீங்க? மாட்டிக்கிட்டானா? ஆமாண்ணே. குண்டாஸ் ஒருவேளை வழக்கு போடப்பட்டா உடனே பெயில் கிடைக்காது, ஒரு 3 மாதமோ 6 மாதமோ பெயிலே கிடைக்காது அப்படிங்கிற நிலை வரும். இருந்தாலும் நான் வக்கீலாச்சு விடுவேனா? இப்ப வந்துருவானுங்க அசிஸ்டன்ட் ஜாமீனோட கெண்ட மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான். இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே.
கடல்லே இல்லையா. இதுல அந்த முத்தலிப்பு இருக்காருல்ல, நம்மளை எப்படி சிக்க வச்சுறாங்க, நமக்கு வயசாகி போச்சு, நம்மளால ஜெயிலுக்கு போக முடியாது, இவன் போனா போகட்டும் அப்படின்னு தெளிவா பாருங்க. இன்னைக்கு கைது, 2 நாளைக்கு முன்னால அந்த முத்தலிப் வந்து நான் சவுக்கு மீடியா விட்டு வெளியே வரேன் அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய தெளிவான ஆளா இருப்பாரு. பாரு உனக்கு வேற கல்ல சாமா வாங்கிட்டேன் என்னப்பா. ஆபத்து வந்தவன அப்படியே கஸ்டமரா மாறி கிளம்பிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.